தந்தை பெரியாருடைய சிலை காஞ்சி மடத்துக்கு எதிர்க்க கொண்டு வச்சுட்டாங்க. அதில் அவருடைய சித்தாந்தமான கடவுளை நம்புவான் காட்டும் பிராண்டி எல்லாம் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துடுது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் எல்லா மினிஸ்டர்ஸும் காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இது நியாயமே இல்லை, அந்த சிலையை உடனே தூக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காஞ்சி பெரியவர் said நோ நோ. என்ன காரணம் கேட்டால், நாத்திகம் என்பது அவர்களுடைய சித்தாந்தம், அதை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுடைய சித்தாந்தமாகிய ஆத்திகத்தை நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? காந்தி சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த காந்தி சிலைகள் கீழே நீங்கள் இன்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ராமநாபாவை சொல்லுங்கள், ராமனே பாடுங்கள், கடவுள் இருக்கிறான் நீங்கள் சொல்லிட்டு போங்களேன். அவர்கள் சித்தாந்தம் அவங்க பாடு சொல்லிட்டு போவோம், நம்ம சொல்லிட்டு போவோமே தவிர அவங்களை வெறுக்கக்கூடாது என்று சொல்கிறார். இது ஒரு முக்கியமான அம்சம். அதாவது நம்முடைய ரெஸ்பெக்டட் ரங்கராஜ் பாண்டேயும் அடிக்கடி தான் சொல்லுவார், அவங்க சித்தாந்தம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சித்தாந்தம் உறக்க சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுடைய ஃபிலாசபி அது. நம்ம ஃபிலாசபி சத்தம் போட்டு சொல்லுவோம். இதில் முக்கியமாக காஞ்சி பெரியவர் சொன்னதை நம்ம மிஸ் பண்ணுறோம். உங்களுடைய சித்தாந்தத்தை நீங்கள் உறக்க சொல்லுங்கள் என்றால் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம தெரியாமல் ஒரு நாத்திகவாதி சொல்கிற ஒரு கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும். அதற்கு நமக்கு அந்த நாலேஜ் வேணும், அந்த அறிவு வேணும். அதைத்தான் காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார். அதிகமாக நம்ம வேதங்களை படிக்க வேண்டும், உபநிஷத்துகளை படிக்க வேண்டும், படித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு. இல்லாமல் வெறுமனே அவங்கள ஒரு தனிப்பட்ட முறையில் குறை சொல்லியோ அவங்கள திட்டுறதோ சரியான விஷயம் இல்லை என்று சொல்கிறார்.